அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மலையாளத்தில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆன த டீச்சர் படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினான தேவிகா அப்படின்றவங்களை தான் காமிக்கிறாங்க. தூக்கத்துலேருந்து கண் முழிக்க இவங்களோட உடம்பு பயங்கரமாக வலிக்கிறத உணர்றாங்க. அண்ட் ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்து ஏன்னாச்சுன்னு எழுந்துக்கிறாங்க. அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா சுஜித் அப்படின்றது தான். எழுந்துட்டியா? 4 நாள் வரலையும் காம்படிஷன் அப்படின்ற மாதிரி பிஸியாவே இருந்த ஒரு வழியா அது முடிஞ்சிருச்சு. இனிமேலாச்சும் உன்னை கவனிச்சுக்கோ. நம்ம கோயிலுக்கு போலாமா? என்னோட பெரியப்பா பையன் ஒருத்தன் குழந்தையே இல்லாம இருந்தானா. கோயிலுக்கு போன உடனே அவனுக்கு ஒரே வருஷத்துல குழந்தை பிறந்துச்சு. நம்மளும் போய் பாப்போமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு, சரி நான் வேலைக்கு போறேன், நீ ஸ்கூலுக்கு போறியான்னு கேக்குற. இவங்களும் ஆமான தலையாட்ட, சரி நான் வந்து உன்னை ஈவினிங் பிக் பண்ணிக்கிறேன், நம்ம அங்கிருந்து கிளம்பி என்னோட அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அவங்க போன உடனே கண்ணாடி முன்னாடி போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் புரியல. அது அப்படியே கட் பண்ணா சுஜித் காமிக்கிறாங்க. வேலையில அவரோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு அட்மிட் ஆயிருக்காம, குழந்தை அது எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க, இவரை நான் கூட்டு போய் காட்டுறேன்னு கூட்டு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை கற்பழிப்பு கேஸ்ல அட்மிட் ஆயிருக்கும். 55 வயசான நபர் இவங்களை கற்பழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அட்மிட் ஆயிருக்கும். இவரும் பாத்தீங்கன்னா கேஸை வாபஸ் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி எஃப்ஐஆர்ல எழுதியிருக்க எல்லா டீட்டெயில்ஸையும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்க வந்து போயிடுறாங்க இவங்களோட பேரண்ட்ஸ். நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், எங்கள் பொண்ணோட வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, இவரும் காம்பன்சேஷன் நான் வாங்கி தரேன்னு கிளம்புறாரு. இந்த எல்லா விஷயங்களையும் வெளியே நின்று சுஜித் கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார். சார் நான் உள்ள எதுவும் கேட்கல சார், நீங்க தைரியமா இருக்கலாம்லாம் சொல்ல, நீ கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது, இது தெரியாம பாத்துக்கிறவர்லையும் தான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்புறாரு. அனுப்பி அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஸ்கூலுக்கு வந்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற வாட்ச்மேனும், பரவாயில்லையா மேம், நேற்று நைட்டு தான் இங்க இருந்து போனீங்க, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்களா கேட்க, நேற்று நைட்டு நான் இங்கே இருந்தேனான்னு கேட்குறாங்க. இவரும் ஆமான்னு தலையாட்டுறாரு. ஆனால் இவங்களுக்கு ஞாபகம் இல்லை. அண்ட் உள்ளே போய் அங்கே ஒரு பேட்மிண்டன் ஆடுற இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கிடைச்சிருது. இவங்க தேடிக்கிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல். வீட்லேயே இவங்களோட ஹஸ்பண்ட் காணாமல் போயிடுச்சு, எங்கே வச்சேன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இவங்களும் இங்கே வந்து தேடி இருப்பாங்க. அது கிடைச்சிருக்கும். அதை எடுத்து போட்டுக்கிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. 4 நாளா எல்லா வேலைகளும் நீ தானே பார்த்துக்கிட்டு இருந்த, ஒரு வாரம் லீவ் போடுவோன்னு பார்த்தா இன்னைக்கே வேலைக்கு வந்திருக்கியேடி, பரவாயில்ல, நீ உண்மையிலே கிரேட் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, இவங்களோட ஹஸ்பண்டும் அங்கே வந்துடுறாரு. அண்ட் ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாரு. இவர் போகிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இவரோட அம்மா வீட்டுக்கு. ஒரு தனி தீவு மாதிரி இருக்கும். அந்த தீவுல தான் இவங்க அம்மா வாழ்ந்துட்டு வருவாங்க. இவங்க அம்மா பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணி அப்படின்றது தான். இவர் போக அங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது. நம்ம தீவுல இருந்து திருட்டுத்தனமா மணல்கள் அள்ளிக்கிட்டு இருக்காங்க, இப்படியே போச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு நம்மளோட குழந்தைகள் எல்லாருமே தண்ணீர்ல தான் வாழ்ற நிலைமை வந்துடும். இப்படி ஒரு நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம இறங்கி போராடி ஆகணும். இதுக்கு ஒவ்வொருத்தரோட துணையும் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் உணர்ச்சி பொங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. போன இவங்களும் அவங்க வீட்டுக்கு போக பயங்கரமா உபசரிப்பெல்லாம் நடக்குது. ஆனா இதுக்கு அடுத்து அப்படியே கொஞ்ச நாள் போக ஆரம்பிக்குது. தீவுல இருந்து இவங்களோட வீட்டுக்கு வர 2 பேரும் வேலைக்கு போறது அப்படின்ற மாதிரி சில நாட்கள் ஓடி போகுது. திடீர்னு ஒரு நாள் ஹீரோயின் பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுல பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே உங்களுக்கு வாரி போட்டுருது. என்ன பண்றதுன்னு தெரியாம இது அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாங்க. அவங்களும் இதை ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இருக்காது, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆனா அன்னைக்கு நைட்டும் பாத்தீங்கன்னா இவங்க தூங்கவே மாட்டாங்க, போனை நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் வர, புது போன் வாங்கினல அதை செட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க போய் தூங்குங்க, நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் போனதுக்கு அப்புறமா இவங்களை பத்தி ஏதாவது வீடியோ லீக் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் வந்திருக்காது. அண்ட் பயத்தோட வந்து படுக்கிறாங்க. கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் இவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலோட ரிப்போர்ட்ல எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, எதுவும் நடந்திருக்காது, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீயே ரிப்போர்ட்டை பாரு, யாரும் எதுவும் பண்ண கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்ல, கட் பண்ண இவங்களோட ஹஸ்பண்ட் அவரோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து வீட்டில் ஒன்னா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது, என் பொண்டாட்டி வந்துருவாடா, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் என்ன அப்படின்ற மாதிரி வீட்டில் சிகரெட் இருக்கான்னு தேட ஆரம்பிக்கிறார். அப்பன்னு பார்த்து இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த லெட்டரை படிச்சிட்டு 4 வருஷமா குழந்தையே இல்ல, இப்ப எவனாச்சும் பேச சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட விஷயத்த சொல்லி பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிறார். ஆனா அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் கிட்ட போய் நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறார். ஆனா அவங்க எதுவுமே சொல்றதுக்கு இல்ல, அடுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இவரும் ஏதாவது சஸ்பென்ஸா வச்சிருப்பா போல, நம்மளுக்கு சர்ப்ரைஸா சொல்லுவா அப்படின்ற மாதிரி படுத்து தூங்குறாரு. அண்ட் இதுக்கு அடுத்த நாள் காலையில போன்ல ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நபரோட அண்ணனுக்கு கல்யாணம் அப்படின்ற இன்விடேஷனை பாக்குறாங்க. உடனே இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட, நாளைக்கு நான் என்னோட அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களோட அம்மா வீட்டுக்கும் நாளைக்கு நான் ஈவினிங் அங்க வந்துருவேன், உங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களோட தங்கச்சி தான் பேசுவாங்க. என்ன எதனா வேணுமான்னு கேட்குற, நல்ல விஷயம் எதனா சொல்ல போறியான்னு கேட்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீனே அந்த வெட்டிங் அப்படின்ற மாதிரி இன்விடேஷன் பார்த்தாங்க இல்லையா, அதுக்காக கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா உங்களோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் தான் அது.
டீச்சர் நீங்க இங்க வந்தீங்க, எனக்கு பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. என்னோட அண்ணா கல்யாணத்துக்கு யாருமே வரல, நீங்களாச்சும் வந்தீங்களே. என்னோட அண்ணாவை போய் பாருங்க, நான் இப்ப சின்ன வேலை ஒண்ணு இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவரு அவங்கள விட்டு போக இவங்களும் மாப்பிள்ளைய போய் பாக்குறாங்க. வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்து நிற்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இவங்கள சந்தேகப்படுறாங்க. தனியாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நீ யாரு, அந்த ரேணுகா சொல்லியா வந்தா, பேக்ல என்ன வச்சிருக்கடி அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட ஸ்டூடெண்ட் அங்கே மறுபடியும் வந்துடுறான். இவங்க எங்களோட டீச்சர், நீங்கள் நினைக்கிற ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது மாப்பிள்ளை மூஞ்சில யாரோ ஆசிட் அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை. ஓடி போய் பார்க்கும்போது அவர் மூஞ்சை பூத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணி ஹீரோயினோட தங்கச்சியை காமிக்கிறாங்க. நைட் ஆகிடுது, இன்னும் அக்கா வரலையே அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிக்க அவங்க ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க. நான் ஒரு சின்ன வேலையாக இங்கே வந்திருக்கேன், நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஃபோனை கட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க, ரேணுகா அப்படின்ற ஒரு பொண்ணை தான் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தான், அவளை வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சான். அதை பொறுத்துக்காம அவள் தான் இப்போ பாருங்க ஹாஸ்பிட்டல்லே வந்துட்டான். அவள் செட் பண்ண ஆளோன்னு நினச்சி தான் நாங்கள் உங்களை அப்படி பேசிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டே இருக்க எங்களோட ஸ்டூடெண்ட் அங்கே வரான். என்னோட அண்ணாக்கு எதுவும் இல்லை, காதில் தான் சின்னதாக அடிபட்டிருக்கான், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை டீச்சர், நான் வேணா உங்களை பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணுவான்னு கேட்க அவங்களும் ஓகே சொல்கிறாங்க. காரில் கூப்பிட்டு போகிறாரு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இவனோட ஃப்ரெண்ட்ஸை பற்றி அவங்க நிறைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அவங்க என்கிட்ட டச்சிலே இல்லை, எல்லாரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டானுங்க டீச்சர், ஸ்கூல் முடிஞ்சதால எல்லாமே பிரிஞ்சு போயிட்டோம் டீச்சர் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க. இவங்களும் இனி இங்கேயே வெயிட் பண்ணு, நான் கடைசி பஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு மாதிரி வண்டியிலேயே பேக்கை வச்சுட்டு இவங்க பஸ் வந்திருக்கான்னு செக் பண்ணணுன்ற மாதிரி உள்ளே போகிறாங்க. போனவங்க ஒரு இடத்துல போய் பயங்கரமாக மூச்சு வாங்குறாங்க. அந்த ஒரு கடைக்கு போய் லெமன் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ரிட்டர்ன் வராங்க. கடைசி பஸ் இருக்கான், நான் போய்க்கிறேன், நீ பத்திரமா வீட்டுக்கு போடா அப்படின்ற மாதிரி உள்ள இருந்த பேக் எடுத்துக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள போய் உட்காடுறாங்க. பேக்ல இருந்து போன் எடுக்க ரெக்கார்டர் ஓடிக்கிட்டு இருக்கும். என்னோட கடைசி நம்பிக்கை இதுல மட்டும் எதுவும் பதிவாயிருக்க கூடாது, கடவுளை நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பேக்கை வச்சுட்டு போன உடனே அந்த பையன் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஃபோன் அடிப்பான். 1க்கு 3 வாட்டி அவள் உங்களை பற்றியே கேட்டுட்டா, கண்டிப்பாக அவளுக்கு ஏதோ டவுட் இருக்குடா, நம்ம மாட்டிப்போமாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஃபோனில் இருக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நான் கொடுத்த ட்ரக்ஸ் பயங்கரமான ட்ரக்ஸ், அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, அப்படியே ஞாபகம் வந்தாலும் நீ ஏன் கவலைப்படுற, நம்மக்கிட்ட தான் அவங்களோட வீடியோ ஃபோட்டோ எல்லாம் இருக்குல்ல, அது பத்திரமா நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு செம்ம டென்ஷன். அந்த இடத்துல பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அழுதுகிட்ட என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பசங்களோட பேர் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும். ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் போய் பார்க்குறாங்க, யார் என்ன அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் வீட்டில் இருக்க இவங்களோட தங்கச்சிக்கிட்டையும் போய் விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் பயங்கரமாக அழுகுறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்களும் சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இந்த சைடு ஹீரோ ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி போயிருப்பாங்க. அங்கே இருக்கிற டாக்டரும் இவ்வளோ நாள் கழிச்சு குழந்தை வந்திருக்கு, இப்போ அபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறா. என்ன பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு ஒன்றுமே தெரியாது. ப்ரெக்னென்ட் ஆனது கூட அவங்க இன்னும் சொல்லலை, நான் அதான் கண்டுபிடிச்சேன், அவள் எப்பயாவது சொல்லுவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனால் அபார்ஷன் வரலையும் வந்திருக்காளே, எனக்கு ஒன்றும் தெரியாது டாக்டர், என்ன பிரச்சனையே தெரியல அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சுக்கிட்டு கிளம்புறாரு. அண்ட் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பா அவங்கள கூப்பிட்டு போயிருப்பார். சின்ன வயசில் அவங்க அப்பா கூட அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இறந்து போயிட்டு இருப்பார். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்குலாம் வந்து நீ எவ்வளோ நாள் ஆச்சுமா, அபுவை நீ ஏன் பார்க்க போகிறதே கிடையாது, அவர் இறந்தே போயிட்டாருமா, அவருக்கு நீ மக மாதிரி கடைசி வரலையும் அவரை வந்து நீ பார்ப்ப அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருந்தாருமா, உன்னோட அப்பா போனதுக்கு அப்புறம் எல்லாமே உனக்கு அவர் தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்க ரியாக்ஷனை வச்சே உங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிட, என்னம்மா பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுகுறாங்க. அண்ட் இப்படி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. இவங்களோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்காம அவாய்ட் பண்றாங்க. ஒரு நாள் இவங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களை தேடி கண்டுபிடிச்சி வந்துட்டார். எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணிட்டு போனேன், எதுக்காக பிரெக்னென்ட் ஆனதை மறைச்சி அபார்ட் பண்ற வழி போயிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்க இவங்களும் வேற வழி இல்லாம அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத இவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்திருக்கும், அது எல்லாத்துக்கும் இவங்க தான் தலைமை தாங்கியிருப்பாங்க. அண்ட் இதுல ஜெயிச்சது பாத்தீங்கன்னா பக்கத்து ஸ்கூல் பசங்களா இருப்பாங்க. எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா ரூமையும் செக் பண்ணி இவங்க பூட்டிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரூம்ல மட்டும் பாட்டு கேட்குது. இவங்களும் என்ன ஆச்சுன்னு போய் பார்க்க ஜெயிச்சாங்க இல்லையா அந்த பசங்க, ஜெயிச்சிங்க அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க இன்னும் வீட்டுக்கு போகாம என்ன பண்றீங்கலாம் கேட்க அவங்களும் கொஞ்ச நேரம் செலிப்ரேட் பண்ணிட்டு போலாம்னு நினைச்சோம் டீச்சர், சாக்லேட் எடுத்துக்கோங்கன்னு சாக்லேட் கொடுக்குறாங்க. இவங்களும் அந்த சாக்லேட் சாப்பிட்டுக்கிட்டே அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்ல அவங்க போற மாதிரி தெரியல, கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டு போயிடுறோம் டீச்சர் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்க
இவங்க சாப்பிட்ட சாக்லேட்ல போதை மருந்து கலந்துருப்பாங்க. அப்படியே மயக்கம் போட்டு அங்க விழுறாங்க. இது நம்ம வேற பொண்ணுக்காக எடுத்து வச்சிருந்தோம், பரவாயில்ல மேம் மாட்டிக்கிட்டாங்க, இவங்களே பக்காவா இருக்காங்க, பரவாயில்ல இவங்களும் கும்முன்னு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வேலையை ஆரம்பிச்சு மாத்தி எல்லாரும் பண்ணிருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இவங்க மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. என்ன நடந்தது அப்படின்றதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பியிருப்பாங்க. அப்பதான் வாட்ச்மேன் பார்த்திருப்பார். அது சுய நினைவு இல்லாம ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரர் கூட்டு வந்து இவங்களோட வீட்டு முன்னாடி நிறுத்தியிருப்பார். இதுவரையிலும் சொல்லி முடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட இவங்களோட ஹஸ்பண்டும் செம்மையா கத்துறாரு. எவனோ பெத்த பிள்ளைக்கு என்ன அப்பாவாக்க பாக்குறியா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு சண்டை போட இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணா இவரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு. அவரும் நீ வேலைக்கு அனுப்புனதாலதான் இவ்வளவு பிரச்சனையும், ஸ்போர்ட்ஸ் டீச்சர் அப்படின்னு அனுப்புனேன், அதனாலதான் இந்த மாதிரி வந்து நிக்கிறான். விஷயம் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வழியை பண்ணியாக்கணும், அவள் இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி இவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டே ஹீரோ அவரோட வீட்டுக்கு போறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோவோட அம்மா வந்திருப்பாங்க. தன்னோட அம்மாக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் தனியா கூப்பிட்டு போக ஹீரோவோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. தப்பு உன் மேலதான், நீ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். இப்ப இருக்கிற பசங்க எல்லாம் யாரு என்ன பண்ணுவாங்கன்னு எப்படி தெரியும் சொல்லு. நீ வேலைக்கு போறதாலதான் இவ்வளவு பிரச்சனையும், அவன் எல்லாமே உனக்கு சுதந்திரமா விட்டு தானே வச்சிருக்கான், நீ இப்படி பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம், அந்த குழந்தைய கலைச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க செம்ம கடுப்பாயிட்டுறாங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போடா அப்படின்ற மாதிரி துரத்திட்டுறாங்க. அண்ட் ஹீரோ கிட்டயும் அவன் என்னோட ஹஸ்பண்ட் கிடையாது, நீ தான் என்னோட ஹஸ்பண்ட், அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் பொறுமையா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் பண்ணது தப்பு தான், நேற்று ஏதோ நான் கத்திட்டேன், உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுமா நான் அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் அந்த 4 பேர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. அப்படி போகும்போது இவர் பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறார். குடும்பத்தோட மானமே போயிடும், ஒரு குழந்தை கற்பழிக்கப்பட்டதுக்கே அவன் அந்த மாதிரி பேசினா, இப்ப நீ போன அப்படின்னா அவனை சும்மா விட மாட்டான், இதனால உன்னோட தங்கச்சிக்கு கூட கல்யாணமாகவும் போகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா கேட்கற மாதிரி தெரியல, கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அவ அப்படின்ற மாதிரி உதறி தள்ளிட்டு போறாங்க. அவங்க ஸ்டேஷன் உள்ள போன உடனே இவர் தன்னோட ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சு நம்ம போட்ட பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கட் பண்ணா இந்த சைடு ஹீரோயின், இன்னொரு சைடு இவங்களோட மாமியார் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்க ஒரு போராளி தான் இல்லையா, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்தேன்னு வையா, ஒண்ணுமே கிடைக்காது, நமக்கான நீதியை நாம தான் பெறணும், அது எந்த வழியில வரணும் அப்படின்றத நாம தான் முடிவு பண்ணணும், உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்து பார்க்க ஹீரோயின் வீட்டுல இல்ல. அவங்க அம்மா கிட்ட போய் எங்க போனான்னு கேட்க அவளோட அம்மா வீட்டுக்கு அவ போயிட்டாடா அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஹீரோவும் என்ன நடந்ததுன்னு தெரியுமா, என்னால ரியாக்ட் பண்ணாம இருக்க முடியலமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவங்களும் எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், அவளோட முடிவை நீ மதிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் காண்டாக்டர் அவ வேலைக்கு போனதாலதான் எல்லா பிரச்சனையும் சொல்ல இவங்க அம்மா ஒரு போராளி தான் இல்லையா, தான் புள்ளியே இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு மாதிரி பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இன்னொரு தடவை என் புள்ளன்னு நீ என்கிட்ட சொல்லிடாத, என்னோட வீட்டு பக்கமே வந்துடாத, உன்னோட ஒய்ஃபை 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சிருக்கானுங்க, இது உனக்கு இந்த மாதிரி தெரியுதா, நீ எல்லாம் ஒரு புள்ளையா அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா தன்னோட ஒய்ஃபுக்கு போன் அடிச்சு பார்க்க போனா அவங்க அம்மா எடுக்கிறாங்க. அவ ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருக்கா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர்ல தான் இருக்காளா, நல்ல முடிவு தான், நான் வரவான்னு கேட்க நீங்க ஒன்னும் வர வேணாம், இனிமேல் நீங்க வரவே வேணாம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்றாங்க. இவரு என்ன பேசுறதுன்னு தெரியாம கிளம்பி வேலைக்கு போகலான்னு போக அங்க இருக்கிற எல்லா நபர்களுக்கும் இவரோட ஒய்ஃபை பத்தி விஷயங்கள் தெரிஞ்சு போயிடுது. இது எல்லாத்துக்கும் காரணம் இவரோட ஃப்ரெண்டு தான் தெரிய வர அவரை பிடிச்சி சம்மடி அடிக்கிறார். அவ கற்பழிச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவன் என்ன வேணும்னேவா போனா, எதுக்காகடா இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உன நம்பிதானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி திட்டிட்டு வந்துட்டுறாரு. அண்ட் இந்த சைடு ஹீரோயினை பார்க்க பாத்தீங்கன்னா ஒரு நபர் வர்றார், அபு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவரோட பையன். அப்பா அவங்களை கடைசி வரலையும் தன்னோட மகளா தான் பார்த்தாரு, அவர் என்னதான் ரவுடிசத்துல மூழ்கினாலும் எங்களை பாத்துக்கிறதுல அவர் கரெக்டா தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசிட்டு அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அவர் சாகிறதுக்குள்ளேயாச்சு இது உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாரு, ஆனா அது முடியவே இல்லை, இப்பயாச்சும் அதை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கவர்ல ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. அவங்களும் அதை பார்த்துட்டு இந்த நபருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அது இவங்களோட தங்கச்சி கிட்ட போய் உங்களோட போனை கேட்க மாமா நிறைய வாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு, நான் எடுக்க வேலை அப்படின்ற மாதிரி போனை கொடுக்குறாங்க. இவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போனை வாங்கி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஒரு நபர் போன் பண்ணி அந்த பையன் இங்கதான் இருக்கான், நீங்க உடனடியா இங்க வாங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. இப்ப அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கொல்லம்ல இருக்க ஒரு இடத்த காமிக்கிறாங்க. இவங்க பார்க்க வந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா நவீன் அப்படின்றது தான். அந்த பையன் ஃபுட் டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்க வந்திருப்பான். ஹீரோயின் அதே இடத்துல தான் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவன் வந்த உடனே அவங்க கிட்ட எழுந்து பேச இவரும் நீங்க என்ன மேம் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறான். இங்க ஒரு சின்ன வேலையா வந்தேன்டா, நான் பக்கத்துல தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கிற அட்ரஸ் சொல்றாங்க. அவனும் அதுக்கு பக்கத்துல தான் நான் இருக்கேன், ஃப்ரீயா இருந்தா பேசிப்போம் மேம் அப்படின்ற மாதிரி நம்பர் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த பையன் போன உடனே அங்கிருந்து இவங்களும் கிளம்பி ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இவங்க கூட பாத்தீங்கன்னா மணி அப்படின்ற நபர் ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிறார். அந்த பையன் தானே
நான் கரெக்டா சொன்னேன், பிளான் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்குதான்னு கேட்க இவங்களும் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆபீசர் அங்க பைக்ல வர இந்த மணியை அர்ஜென்ட்டா கூட்டு போக இவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த நவீன் அப்படின்ற மாதிரி பையன் இருந்தான் இல்லையா, அந்த பையனை மறுபடியும் காமிக்கிறாங்க. அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு நிறைய மெசேஜ் வருது. ஒரு லொகேஷனையும் அனுப்பிச்சு இந்த லொகேஷனுக்கு கூட்டு வா அப்படின்ற மாதிரி சில மெசேஜும் வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரே ரூம்ல மணியும் ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. நீங்க எங்க இருக்கிற வரையும் பயப்படவே தேவையில்ல, கல்யாணி அக்காக்காக நான் எதையும் செய்வேன். அவங்க சொல்லி நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணாம இருப்பானா? கண்டிப்பா என்னோட எல்லா உதவியும் உங்களுக்கு தான், நீங்க பயப்படாம தூங்கலாம் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு தூங்குறாங்க. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில அந்த பையனான நவீன் ஒரு லாட்ஜுக்கு வர சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த மணியும் பாத்தீங்கன்னா ஆட்டோல கிளம்புவாங்க. இவங்க கிளம்பும் போது கரெக்டா அந்த இன்ஸ்பெக்டர் மறுபடியும் வந்துட்டார். மணியை கூட்டு போக இவங்க மட்டும் தனியா போறாங்க, பயந்துகிட்டே போறாங்க. லாட்ஜுக்குள்ள என்ட்ரான உடனே அங்க இருக்கிற நபரும் நவீனை தேடி தானே வந்தீங்க, வாங்க நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரூமுக்கு கூட்டு போய் விட்டுறாரு. இவங்க கிட்டயும் ஏதாவது உதவி வேணும்னா என்ன கூப்பிடுங்க, அதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட வழிஞ்சு பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டுறாரு. உள்ள போன உடனே நவீன் இருப்பான். இவங்களை பார்த்த உடனே இவங்களை தொட்டு பேச ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி உள்ள போய் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மணி கூட வந்தா எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருக்கலாம், இப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சிந்திச்சுக்கிட்டு அங்க இருக்கிற நவீனும் இவங்களை கட்டி பிடிச்சி இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது அங்க நடக்கிறதே வேற. பலாருன்னு ஒன்று அடிச்சு அவங்கள தள்ளி விட்டுடுறான். நீ என்ன நினைச்சா, கூப்பிட்ட உடனே நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுவேன்னு நினைச்சியான்னு சொல்ல இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வராங்க. என்ன டீச்சர், எங்க எல்லாரையும் நீங்க கேனன்னு நினைச்சீங்களா? அன்னைக்கு ஏதோ சம்பவம் நடந்தது, அதோட போக வேண்டியதுதானே, எதுக்கு சும்மா சும்மா எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை வீடியோ எடுத்தோம்தான், சரி இனிமேல் ஒன்று பண்ணுவோம், இந்த வீடியோ கொண்டு அந்த மெமரி கார்டில் இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டுறோம். உங்களோட வேலையை பார்த்துட்டு நீங்க போங்க, எங்களோட வேலையை பார்த்துட்டு நாங்க போறோம், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு மேல எங்களை பாத்தீங்கன்னு வையா சீன் ஆயிடும், பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டு மெமரி கார்டையும் உடச்சி இங்க இருந்து முதல்ல போய் தொலைடி அப்படின்ற மாதிரி அசிங்கமா திட்டி அனுப்புறாங்க. இவங்களும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கதவு கிட்ட வரலையும் போயிட்டு என்ன யோசிப்பாங்கன்னு தெரியாது கதவை மூடுறாங்க. உள்ள இருக்கிற 4 பேரையும் போட்டு செம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பேரும் இவங்களை தடுக்கவும் முயற்சி பண்ண எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் உடைச்சு ஒரு பயங்கரமான சண்டை போய்கிட்டே இருக்குது. அப்பதான் பாத்தீங்கன்னா இவங்க பேக்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க. உங்ககிட்ட அபு இதை கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி ஒரு கவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு இல்லையா, அதுக்குள்ளதான் இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஷ்பேக். அபு அப்படின்ற ஒருத்தர் பாத்தீங்கன்னா பெரிய ரவுடியா இருந்திருப்பார். அவர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூட்டு போகும்போது இவங்க எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. சின்ன வயசுல இருந்து அவர் தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்திருப்பார். அவர் ஒரு ரவுடி ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர்கிட்ட பேசாம இவங்க வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அவர் கத்து கொடுத்தது வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை தான் பாத்தீங்கன்னா அவரோட பையன் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பார். இப்போ இதுதான் அவங்களுக்கு உதவுது. அதை வச்சு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. 4 பேருக்கும் மூஞ்சி முகர எல்லாம் வீங்கி போய் ரத்தமா ஊத்த ஆரம்பிக்குது. அதுல 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்ண வெளியே பாத்தீங்கன்னா மணி உட்காந்துக்கிட்டு இருப்பார். என்ன தம்பி, டீச்சர் நல்லா சொல்லி தராங்களா, இன்னும் போய் கத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வலிச்சுட்டு போய் அந்த ரூம்ல விட மறுபடியும் தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. இவரும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். அந்த மணியை அடிக்கடி கூட்டு போனார் இல்லையா ஒரு போலீஸ், அவரும் பாத்தீங்கன்னா லாட்ஜுக்கு வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த லாட்ஜ் ஓனர் கிட்டயும் நானும் ஒரு போலீஸ் தான், அமைதியா உட்காரு அப்படின்ற மாதிரி மிரட்டி உட்கார வச்சுட்டார். உள்ள பயங்கரமான சண்டை, மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து போய் கிடக்குறாங்க அந்த 4 பேரும். நவீன் அப்படின்ற மாதிரி மெயின் அக்யூஸ்ட் இருக்கான் இல்லையா, அவனை பாத்தீங்கன்னா இவங்க சம்மடி அடிச்சுட்டு கையில குவாரியில யூஸ் பண்ற ஒரு பாம் இருக்கும், அதை செட் பண்ணி வச்சுட்டு மணியை கூப்பிடுறாங்க. அவரும் பத்த வச்சுட்டு அங்க இருந்து வந்துகிட்டே இருக்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு நடந்தது என்ன அறியாம நடந்தது, அவங்க என்ன ரேப் பண்ணிட்டாங்க, இதனால என்னோட வாழ்க்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நான் இருந்தேன். எப்ப என்னோட வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சனோ அப்பவே எங்களோட வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாளா இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணேன். எந்த சமயத்திலும் இந்த நாளை மட்டும் அவனுங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்க அந்த பாமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்கிற ஸ்டேஜ் வரலையும் போயிடுது. ஆனா வெடிக்கல. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த தண்டனையா இருக்கும், இதை நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே கட் பண்ணி சில வாரங்கள் கழித்து இவங்களோட ஹஸ்பண்ட் கூட காமிக்கிறாங்க. இவங்களோட ஹஸ்பண்டும் இந்த மாதிரி நடந்து போச்சு, நான் திருந்திட்டேன், இப்பவாச்சும் என்னை மன்னிச்சு ஏத்துக்கும், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு நம்மளாம் கெஞ்ச. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா என்னோட கஷ்டத்துல நீ துணையா இல்ல, நீ ரொம்பவே மாறிட்ட, நம்ம 2 பேருக்குமே இது சுத்தமா சரி வராது, அது மட்டும் இல்லாம நான் என்னோட குழந்தையும் கலைக்க கிடையாது அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் ஷாக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த